ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கீஸ் லிட்டில் திங்ஸ். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறோம். ஸோ லெட்ஸ் see நான் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஆல்சோ லைக் நம்ம ஷாப்பிங்கில் என்னென்ன பண்ண போகிறோம், லைக் லஞ்ச் சாப்பிடுவோமா இல்லையா, ஐ டோன்ட் நோ, பட் கம் வித் மீ. ஸோ திஸ் இஸ் என் ப்ரௌன் டாப். லைக் நான் வாங்குறப்போ டைட்டாக இருந்துச்சு, இப்போ லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலர் ஆக்சுவலி நல்லாவே சூட் ஆகுது. ஸோ இட்ஸ் இன் broad neck. I bought it in Myntra. It's very cheap. I guess it's below 500 something. It's good actually. So I'm going to pair it with this pant. This is also from, I guess it's from Savannah. This is also very cheap. It's below 1,000 rupees and I love this pant. The quality is also amazing. So I'm going to pair it up with this beige color pant. This is how it looked overall. இந்த ப்ரௌனுக்கும் பீச்சுக்கும் செம்மையாக பேர் ஆச்சு அண்ட் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளாக எப்பயும் போல் லைக் கன்சீலர், ஃபவுண்டேஷன், மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது மட்டும் தான் நான் போட்டேனே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வெளியே போகிறேன். ஐ திங்க் இட்ஸ் பீன் லைக் 2 months அப்புறம் நான் இப்போ தான் நான் வெளியவே போகிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஷாப்பிங் எதுவுமே இல்லை, என்னோட பிரதருக்கு ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ அது பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். ஸோ லெட்ஸ் see. I always use lipstick. அதான் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் லிப்ஸ்டிக்கும் அண்ட் ஆல்சோ ஐ ஷேடோ சேமாக இருக்கும். Because I don't want it to be like overshadow the whole face. And also like I don't put over foundation or anything. Dark spots தெரியும். So after foundation and lipstick, this is how the look was. It was not flawless, but it was good, looking good actually. So I used gloss. ஸோ இந்த கிளாஸ் போடுறப்போ லைக் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், ஆல்சோ லைக் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் கொஞ்சம் லிப்ஸு. பிகாஸ் நம்ம ஹீட்டில் நம்மளுக்கு எப்படி லிப்ஸில் ட்ரை ஆகும் உங்களுக்கே தெரியும். Okay, got one. நேரம் கூட எதிரியாகி விடு யுகங்களாக நேரம் என் முடி ஆக்சுவலி ரொம்பவே சாஃப்ட், ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு லாங்காக வளர்த்துருக்கேன். ஐ யூஸ் டு லைக் கட் இட் ஆஃபன். பட் இந்த டைம் தான் நான் கொஞ்சம் ஓகே வளரட்டும், போகிற வரைக்கும் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எதனா நியூவாக ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஏதோ பண்ணாமல் வச்சுருக்கேன். அண்ட் ஐ காட் ரெடி. எனக்கு பெட்டர் ஆப்ஷன் இதுல போறதுதான். அது நின்று போய் 4 நாள் ஆகும். ஓல்டு ஹிப்பீஸ் நெவர் டை. நீ ஓல்டு தானே, இது அது அதேதான். They just go to. ஆக்சுவலி நான் கிளம்புறப்பவே டைம் 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ டேரெக்டாக லஞ்ச் தான். பிகாஸ் செம்மையாக பசிச்சது. ஆஃப்டர் ஸோ லாங் நான் வெளியே போகிறேன் அண்ட் ஐ வாண்ட் டு ஈட் சம்திங் யம்மி. நீ ஏன்டா பாக்குற, நீ பாக்குற. நான் vlog எடுத்துட்டு இருக்கேன் அண்ட் என் கார்ல இருக்க எல்லாருமே என்னை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்செக்யூர். ஐயோ எப்படிடா எடுக்க போறோம், இவங்க வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஒண்ணுமே ஒழுங்கா எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது என்னவோ தெரியல, கடவுளுக்கே பிடிக்குமா பிடிக்காதாட்டு. நாங்கள் கிளம்புன உடனே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கடா சென்னையில் மழையே பெய்யாது, வெயில் தானே அடிக்கும் அப்படின்னு பார்த்தா நாங்கள் போகிற நேரம் ஃபுல்லாக செம்ம மழை, லைக் செம்ம டிராஃபிக் வேற, பசி வேற அவ்வளோ எடுத்துச்சு. So we have came to lunch. So நாங்கள் இன்னைக்கு என்ன வந்துருக்கோம்னா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். மனசு கஷ்டமானாலும் சரி, வாழ்க்கையை அழிஞ்சு போனாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டுதான். ஏன்டா இப்படி சிரிக்கிற? எதனா ஒரு சர்வ்லாம் பண்றியா? சர்வ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு, ப்ரொஃபஷனலா பண்ணுவேன். அது மேல ஊத்துனா எனக்கு பிடிக்காது. ஒரு மனசுல எப்படிடா சாவடிப்பீங்க? இந்த மாதிரி நம்ம வீட்டுல வச்சிடலாமா ஹேண்ட் வாஷ்? இந்த மாதிரி வச்சிடலாமா வீட்டுல? அண்டா மாதிரி இருக்குடா. அண்டா கா கசம் அபு கா குசும்.
ஸோ நல்லா சாப்பிட்டு மாடு மாதிரி ஒருத்தன் நிற்கிறான். எவ்வளோ ஹைட்டு பாரு, இல்லை ஹைட் டிஃப்ரென்ஸ் காத்தமுது ஹைட் டிஃப்ரென்ஸ் பாரு. அந்த மூதே வளர்ந்துகிட்டே போனா அதுக்கு நானா பொறுப்பு. நீங்க சுத்தமா இருக்கீங்க, நான் ஹைட்டா இல்ல. சாப்பிட்டக்கப்புறம் தான் நம்ம எதுக்கு வந்தோன்னே ஞாபகம் வந்துச்சு. இட்ஸ் ஃபார் ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங் தானே வந்தோம், ஆனால் அதை தவிர்த்து எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டே அதுக்கு தான் போனோம். ஸோ வி வென்ட் டு VR மால். வெயிட்டிங் ஹியர். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஆக்சுவலி நீ ஷாப்பிங் பண்ண. அவங்க போயிருக்காங்க உள்ள. My brother has went to trial it. So my favorite part is to purchase home products. So this is how cookies were made. I forgot the name of this shop. I think Cookie Man. See, அந்த பேட்டரை அதில் வச்சு அது அப்படியே டோஸ்ட் ஆகி வருது, பேக் ஆகி வருது. சார் So bye guys, we came to the end of my day in my life. So நான் இன்னைக்கு இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அண்ட் தட்ஸ் ஆல். வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ ஸ்டே டியூன்ட். லெட்ஸ் மீட் இன் another vlog. Bye. Wow, what a perfection.